Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் Windows 11 உடைய இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ OS இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஷேர்டெக். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 என்ன தான் ஒரு பேர் மெட்டல் ஓஎஸாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஸோ லீக்கான ஒரு ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் விண்டோஸ் 11 பூட் லோகோ ஸோ கிட்ட விண்டோஸ் 10 மாதிரியே இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.0 இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் மாதிரியே இருக்குது. ஒரு டார்க் வைலெட் பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ்லாம் ரன் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். எடிஷன் வந்தீங்கன்னா என்டர்பிரைசஸ், எஜுகேஷ்னல், ப்ரொஃபஷ்னல், அதுக்கப்புறம் ஹோம், சிங்கிள் லாங்குவேஜ் பேக்கேஜ், அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷனுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒர்க் ஸ்டேஷனுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் டேர்ம்ஸ், அது எப்பயும் போல் நம்ம படிக்காமலே அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நம்ம எப்படி சூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டம் இன்ஸ்டாலேஷன். அண்ட் இந்த இடத்துல பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுற விசார்ட், இந்த விசார்டும் சேம் தான். எல்லாமே டிட்டோவாக அப்படியே விண்டோஸ் 10 மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது சிஸ்டம் ரிசர்வ் எவ்வளோ எம்பி கன்சியூம் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ சிஸ்டம் ரிசர்வ் வந்து விண்டோஸ் 7 100 MB கன்சியூம் பண்ணோம், 8.1 320 MB கன்சியூம் பண்ணோம், 10 500 MB, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 MB கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விண்டோஸ் 10 ஒன் டைம் அதிகமாக தான் இன்ஸ்டாலேஷன் டைம் எடுத்துது. அண்டு இத்தனைக்கு நான் வந்து ஒர்க் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு டைம் வந்து கம்மியாகணும். பட் இது அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறப்போ ஒரு சில செட்டப்லாம் ரன் ஆகும். அது விண்டோஸ் 10க்கும் 11க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சைடில் இருக்க ஐக்கானு பார்த்தீங்கனாலும் சரி, அந்த UI பார்த்தீங்கனாலும் சரி, தீம்ஸை பார்த்தீங்கனாலும் சரி, பயங்கர டிஃப்ரென்ஸ், பயங்கரமாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்கவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விண்டோஸ் பர்டிகுலர் விண்டோ. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அகைன் எல்லா ப்ராசஸும் சேம் தான். ஸோ செட்டப் கொடுத்துட்டு நம்ம டொமைன் ஜாயின் இன்ஸ்டீட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லோக்கல் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் சைன்இன் பண்ணி ஆன்லைன் அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு லோக்கல் அக்கௌண்ட்டாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் க்ரியேட் பண்ணோம், நெக்ஸ்ட் விசாரில் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது எல்லாமே விண்டோஸ் 10 எப்படியோ எல்லாமே சேம் தான். ஜஸ்ட்டு அவங்க யூஐயும் அந்த டைலாக் பாக்ஸோட தீம்ஸும் மட்டும் பயங்கரமாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரைவசி ஆப்ஷன், இது பற்றி நான் தனி வீடியோவே போடலாம். ஏன்னா இதில் வந்து அட்வர்டைசிங் ஐடி, டாய்லர் எக்ஸ்பீரியன்ஸ், டயக்னோஸ்டிக்ஸ் பிசி இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 சர்வீஸ் ரன் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிசிலேருந்து சாம்பிள் சப்மிஷன் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா எடுத்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணோம். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு சர்வீஸ் தான். ஸ்டார்டிங்லேயே இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு செட்டப் ரன் ஆனோடனே சர்ச்சிங் ஃபார் டிஸ்பிளே டிரைவர் அப்படின்னு காட்டும். ஸோ அதே தான் இங்கேயும் காமிச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த மெனூஸில் கீழே டாஸ்க் பாரில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐகான், டாஸ்க் வியூ, அதுக்கப்புறம் விட்ஜெட்ஸ், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அப்புறம் ஸ்டோரோட ஐகான், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனே ஒரு மெனு வருது. அந்த மெனு வந்து உண்மையாலே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஆல் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்தோடனே ஒரு மெனு வருது. அது வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோன் புக்கில் கான்டாக்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை மாற்றிருந்துருக்கலாம். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் மெனுவில் விண்டோஸ் 11 இன்ட்ரோடக்ஷன் செட்டப் மாதிரி பின் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பாரை வந்து எப்படி வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. கெட் ஸ்டார்டட். ஸோ அடுத்து உங்கள் ஃபைல்ஸ் எப்படி வச்சுக்கலாம், OneDriveல வச்சுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக OneDriveல சிங்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்டு ப்ரௌசர். ஃபோர்த்து நியூ ஃபீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த்து ஃபைனலாக அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த பூட் அனிமேஷன் பற்றி நான் சொல்லி ஆகணும். விண்டோஸ் 7 மாதிரி ஒரு பூட் அனிமேஷன் வரவே வராது. ஒரு 4 ஐக்கான் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி விண்டோஸ் சிம்பிளாக மெர்ஜ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பிராண்ட் இன்ட்ரோடியூசிங்காக இருக்கும். அது மாதிரி விண்டோஸ் 8.1 இல்லை, 10லேயும் இல்லை, அகைன் இந்த 11லேயும் இல்லை. ஸோ இந்த யூசர் லாகின் பண்ணுறது இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஷார்ட் மெனுவில் அந்த ஷடோன் ஐக்கான் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் செட்டிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் 10 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். அண்ட் விண்டோஸ் நான் ஆக்டிவேட் பண்ணாதனால ஒரு சில பர்சனலைசேஷன்லாம் என்னால் பண்ணி பார்க்க முடியல. ஸோ விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம்.
செட்டிங்ஸோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கியர் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் விண்டோஸ் 10ல் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே விண்டோஸ் 10ல் இருக்கிறதான், அடிஷ்னலாக எதுவும் இல்லை. ஸோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ விண்டோஸ் 11 ப்ரோ காமிச்சிருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் டூல் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில டூல் கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்னிப் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு எடிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 டூல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அண்டு டிலே ஸ்டார்ட்டும் இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நியூ கொடுத்தோடனே 5 செகண்ட் 10 செகண்ட் கழித்து வந்து ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது யூஸ் பண்ணேன். ஸோ இன்ஸ்டன்ட் சர்ச் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எப்பயுமே நம்ம டைப் பண்ணால் கீழே டைப் ஆகும், இந்த தடவை வந்து மேலே டைப் ஆகிடுச்சு. அண்ட் அது சர்ச் பண்ணி எடுத்துன்னு வந்த விதம் அது எல்லாமே சேம் தான். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் பேனலில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லார்ஜ் ஐக்கான் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோருக்கு விண்டோஸ் 7 டூல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால அதுக்கு மேலே இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியல போல். அண்ட் கீழே ஏதாவது அடிஷ்னலாக ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸ் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த டாஸ்க் ஷெடியூலர் அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். அண்ட் இந்த தடவை அந்த ஆப்ஷன் தான் விண்டோஸ் டூல்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஏன்னா அந்த ஐக்கான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் ஐக்கான் மாதிரி தான் இருக்குது. அண்டு மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் அண்ட் ஃபைல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம வியூவாக ரைட் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் ஃபோல்டர் இல்லை பர்டிகுலர் ஃபைல்ஸை, அந்த மெனு ஓப்பன் ஆச்சு. அண்டு ஃபைல் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்யூஸ்டு டிரைவர் எதுனா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணிவிட்டு பேக்கப்புக்கு அந்த டிரைவை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து கான்ஃபிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் விண்டோஸ் டெர்மினல் அப்படின்னு ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணோன்னா விண்டோஸோடைய பவர் செல் ஓப்பன் ஆகுது. அண்ட் அந்த பவர் செல்லில் வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாத்து கொடுத்து இதில் போனீங்கன்னா லேட்டஸ்ட்டு பவர் செல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுது. அண்ட் ஒரு சில லினக்ஸ் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகலை, ஒரு சில கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ப்ராப்பராக. ஸோ மேன் அந்த கமெண்ட் அப்புறம் எல்எஸ் கமெண்ட் இந்த கமெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதான் பேஷ் கமெண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட் சைட் பாட்டமில் அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டல, அது வந்து கிட்டத்தட்ட விண்டோஸ் 10 மாதிரி தான் இருந்தது சிமிலராக. அண்ட் இப்போது இந்த மெனுவில் வந்து நான் பிக்சார்ட் இன்ஸ்டால் பண்ணேன் டபுள் கிளிக் பண்ணி. ஸோ ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் தான் பண்ணேன், அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லைசன்ஸ்டாக அன்லைசன்ஸ்டாக எதுவுமே தெரியல. ஸோ அண்ட் அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற சாலிட்டர் கேம் டாஸ்க் பாரில் இருக்க அந்த டாஸ்க் வியூ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்டு நம்ம ஸ்டார்ட் மெனுவில் ஆல் ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா நான் இப்போ டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் பார்த்தீங்களா அதை வந்து டவுன்லோடிங் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ இது வந்து விண்டோஸ் 7ல் ரொம்பவே புதுசாக இருந்தது. ஸோ நம்ம ஓவர் வியூ ஆஃப் விண்டோஸ் 11 வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் விண்டோஸ் 11 ஆக்டிவேட் பண்ணிட்டு அதில் இருக்க ஒரு சில ஃபீச்சர் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், கீப் வாட்ச் அண்ட் see you again.